ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு ஏற்ற ஆப்டான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுக்க தான் போகிறோம், அதில் வதக்கி தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போது ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். கூடவே மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகும் நல்லா வெடிக்கட்டும். இப்போது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும். ரொம்ப தீய விட்டுற வேணாம், கருக விட்டுறாதீங்க. இப்போ இஞ்சி துண்டு ஒரு 4 இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10-15 சேர்த்துருக்கேன். நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் இதில் தேங்காவும் புளியும் சேர்த்துருக்கேன். அதில் வீடியோ ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. தேங்காய் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சிருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அந்த வதக்கி வச்சதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. கார சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தோசை கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, அருமையான கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிருக்கு வித் தோசையோட. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செமையாக சூப்பராக காரமாக செமையாக இருக்குங்க. பொய் சொல்லலை. அந்த மிளகா வத்தல் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. தோசைக்கு இட்லிக்கு ஆப்டான கார சட்னி. நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.